டெய்லி ஹெல்த் டிப்ல டிப் நம்பர் 19. பொண்ணுங்க மட்டுமே நோட் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு பசங்களும் கண்டுகிட்ட ஆரம்பிச்சாச்சு. என்னோட ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கணும், நான் பாக்குறதுக்கு அழகா தெரியணும், ஹேர் ஷைனியா இருக்கணும், எல்லா விஷயத்துக்குமே நிறைய விஷயங்களை மெனக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட், ஆயின்மெண்ட், கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணா கூட என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்ல கிடைக்க போகுது. சாப்பாடு தானே, நான் ஒரு சட்டி சோறு சாப்பிட்றேன்னு சொன்னீங்கன்னா அதனால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் கிடைக்காது. பேலன்ஸ்டு மீல், ஒரு பிளேட் இருக்கு அப்படின்னா அதுல பாதி பங்கு அளவுக்கு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இருக்கணும், கால் பங்கு அளவுக்கு புரோட்டீன், கால் பங்கு அளவுக்கு கார்போஹைட்ரேட், ரைஸ் இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது அது நம்மளோட டைஜஷனுக்கா இருக்கட்டும், இல்லை இம்யூனிட்டி, ஹேர் க்ரோத்து, ஸ்கின் ஒரு மாதிரி க்ளோவா தெரியறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. வயிறு ஃபுல்லா முட்டை முட்டை சாப்பிடாம ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு சாப்பிட்டுட்டு கால் பங்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. ஃப்ரைடு ஃபுட்ஸ் ரொம்ப எடுத்துக்காதீங்க. இன்னொன்று, நல்ல ஃபேட் இருக்கக்கூடிய கீயா இருக்கட்டும், இல்லை நட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமான அளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10லேருந்து 15 நாள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன, உங்களோட டைஜஷன் எப்படி இருக்கு, உங்களோட ஸ்கின் எந்த அளவு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஃபுட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்தேனா, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேனா, இன்னைக்கு எந்த அளவு நட்ஸ் சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஹேவ் அ குட் டே.